அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகருக்கு பரம்பரையாக அழியாத சொத்து இருக்கக்கூடிய அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குறைஞ்சபட்சம் இவர் சம்பாதிக்கிற சொத்து 200 வருடங்களாச்சும் அவங்க பரம்பரையை வாழ வைக்கும். அந்த அளவுக்கு அமைப்பு பெற்ற ஜாதக அமைப்பு சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்திலும் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்கள். கண்டிப்பாக அவங்களால் பரம்பரை தலைத்து நிற்கும். இவங்க சம்பாதிக்கிற பணம் 200 வருடங்கள் அவங்க பரம்பரையை வாழ வைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஒருவர் ஜாதகத்தில் தனாதிபதி அவர் தான் 2ஆம் இடத்து அதிபதி. அதே போல் பாக்கியாதிபதி அவர் 9ஆம் இடத்து அதிபதி. அதே போல் லாபகாபதி அவர் 11ஆம் இடத்து அதிபதி. இதெல்லாம் லக்கணத்திலிருந்து ஆகிய மூவரும் நீச நிலை பெற்று சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரத்தில் அமைய பெற்றால் அந்த ஜாதகர் 200 வருடங்களால் தேவைப்படக்கூடிய அவங்க பரம்பரையை வாழ வைக்கக்கூடிய தனபாக்கியத்தை பெறக்கூடிய ஜாதக அமைப்பு கருத்தில் கொள்ளுங்கள். திருப்பி சொல்கிறேன். ஒருவர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி மூவரும் நீசம் பெறணும். இது அவ்வளோ எளிதல்ல, மூவரும் நீச நிலையை பெறது. இப்போ 3 பேரும் நீசம் பெற்றாங்க, அவங்க வாழ்க்கை பாக்கி இல்லாத போயிடும் சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது. 3 கிரகம் நீசம் பெற்று சந்திரனத்துக்கு கேந்திரமாகிய 1, 4, 7, 10 ஆகிய இடத்தில் அமைய பெற்றால் அவருக்கு அளவில்லாத சென்மங்கள் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு. நீச நிலை பெற்றிருந்தாலும் 200 வருடங்கள் வாழக்கூடிய தனபாக்கியம் அவர் இந்த இதிலேயே எடுத்துருவார். கருத்தில் கொடுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.